மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளை மாலை அல்லது நாளைக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த வானிலை நிலைமை மேலும் பலவீனமடைந்து இலங்கையை விட்டும் அகன்று செல்லும் என எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த குறைந்த அழுத்த பிரதேசத்தின் தாக்கத்தினால் நாட்டின் வடக்கு, வடமேல், மேல் சபரகமுவ, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடற்பரப்புகளை பொறுத்தவரையில் காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்பதால் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மீனவ மற்றும் கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது பெய்து வரும் மழையினால் பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் வெள்ள அபாய மட்டத்தை எட்டியுள்ளது. கழுகங்கை, மகுர மற்றும் கலவெல்லாவ ஆகிய பகுதிகளில் அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா கங்கை, பானதுகம பிரதேசத்திலும் அத்தனைகளு ஓயா, தூணமலை பிரதேசத்திலும் வெள்ள அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலவும் கடும் மழையினால் தெதிரு ஓயா, லுடுகம் பெஹரகல உள்ளிட்ட 16 பாரிய நீர்த்தேக்கங்களும் 18 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் நெலுவ பகுதிக்கும் களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த, பத்துரலிய, மதுகம, ஹொரண, வலல்லாவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி, பல்மடுல்லு ஆகிய பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. மேலும் பதுளை மாவட்டத்தின் பண்டாரவலை, பசறை, ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் காலி மாவட்டத்தின் தவலம, எல்பிடிய, நியாகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, புலத்சிங்கன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் பூஜாபிட்டிய, தும்பனை, டெல்தோட்டு, தொலுவு, ஒடுனுவரு, ஹத்தரலையாத்து, ஹாரிஸ்பத்துவ, பஸ்பாகே கோரலை, யாட்டினுவரு, உடபலாத்து, பார்த்திகை வாகெட்டு, பண்பிலு, கங்கைஹீர கோரல, கங்கவட்ட கோரலை மற்றும் அகுர்ணா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் புலத்குஹுப்பிட்டிய, மாவனெல்ல, கேகாலை, அரநாய்க்கு, யட்டியாந்தோட்டை, வரக்காப்புல, ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பிரதேச செயலக பிரிவுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை, நாவுல, அம்பகங்கன் கோரலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய, படல்கும்பரு, பிபிலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நூர்லிக மாவட்டத்தின் நோவோட், அம்பகமுவ கோரலை, கொத்மலை மேற்கு, ரத்னபுரி மாவட்டத்தின் அஹலேகுடு, கலவான, குருவிட்டு, கொடக்கவிலு, கிரியல்ல, அயகம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளமையினால் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் தேவை ஏற்படின் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் புத்தளம் பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதன் அளவு 256.2 மில்லிமீட்டராகும். புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவையை இன்றும் சிலாபம் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் புத்தளம் மார்க்கத்தின் தில்லையடி பிரதேசத்தின் சில இடங்களில் நீரில் மூழ்கியுள்ளமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனமழையால் புலத்சிங்கள, மோல்காவ வீதியின் நாளியத்த பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் 18 பாரிய நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 18 மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்களும்
வான் பாய்வதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் HMPST ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து செக்கனுக்கு 2613 கன அடி நீர் கலாஹோயாவுக்கு திறந்துவிடப்படுகின்றது. இதேவேளை ஹங்கமோ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை தொடர்ந்து திறந்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் லுனோயா வழியாக கலாஹோயாவில் திறந்துவிடப்படுவதுடன் கலாஹோயாவின் இருமரங்கிலும் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கலாபாவியின் 2 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. கலவானை பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் குகுலே கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் நீரில் மூழ்கியிருந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வலிபென்ன இடமாறல் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.